டிடிவி தினகர் என்ன பண்ணுவார், மோடி வரும்போது ஆஸ்பத்திரி படுத்துக்குவார். ஏன்? அப்பாயின்மெண்ட் கிடைக்காது, பார்ப்பதற்கு 70 காத்த கிளியை போல இருக்க முடியாது. நானே அவரை சந்திக்கலையா, எனக்கு உடம்பு சரியில்லையா. இது அரசியல்வாதியோட டாக்டிக்ஸ் தான். என்ன பண்ணுவார், ஆஸ்பத்திரி படுத்துக்குவார். எனக்கு ஜுரம், மோடியே கூப்பிட்டாலும் போயிருக்க முடியாது. மோடியே கூப்பிட்டு இருந்தாலும் ட்ரம்ப்பே கூப்பிட்டாலும் போக முடியாதியா. எனக்கு அங்கே பைபாஸ் சர்ஜரி பண்ண வேண்டிய தேவை இருந்தது. இதுதான் அவருடைய டாக்டிக்ஸ் தான், திராவிட இயக்கத்தினுடைய டாக்டிக்ஸ். இவரை பொறுத்த வரைக்கும் இவருனால தேனியிலிருந்து அதிமுகவிலிருந்து விலகிய பிறகு அந்த மாவட்ட செயலாளர் இவர்கிட்ட வரலையே. ஏன்னா இவர் உண்மையான வலுவான ஆளாக இருந்தால் தேனி, பெரியகுளம், தென் மாவட்டம் பூரா யாருக்கு பின்னாடி போயிருக்கணும். ஓப்ப எத்தனை மாவட்ட செயலர் பின்னாடி போனா, எத்தனை ஒன்றிய செயலர் போனா, எத்தனை பொதுக்குழு உறுப்பினர் போனா, ஒரு பயம் பின்னாடி போலிய. ஏன்? யாருக்கு நீ நன்றி விசுவாசமா இருந்தது இல்லை. மேற்கு தொடர்ச்சி மலை பூரா உன் பேர்ல இருக்கு. பாசிய கன்ஸ்ட்ரக்ஷன் 1000 கோடி ஏமாத்திட்டான். ஏன் ஸ்டாலின் வீட்டுக்கு, சபரீஷன் வீட்டுக்கு போற? பல ஆயிரம் கோடி வெளிநாட்டு முதலீடுகள் பூரா ஏமாற்றப்பட்டது, அபகரிக்கப்பட்டது. அதுக்கு அதிகாரம் வேணும். அதிகாரம் இல்லை. சரி, எப்படியா மீட்டு கொடுன்னு அப்பா மகனும் போய் அப்படியே கை கட்டி வாய் குத்தி சர்வமும் ஒடுங்கி நிற்கிறாங்க. எதுக்கு? மீனாவுக்கு என்ன பிரச்சனை? அதே பிரச்சனை ஓபிஎஸ். மீனாவை 25 ஆண்டு காலம் சம்பாரிச்சது பூரா அபகரிச்சுக்கிட்டான். அபகரிச்சு தன்னையும் அபகரிக்க ஒரு பெரிய தலைவன் விரும்புகிறான். தமிழ்நாட்டு பக்கத்து மாவட்டத்தில் பெரிய அதிகாரத்தில் கூடிய ஒருவர் என்னோட இருந்துரு சின்ன ஊடாங்கிறான் மீனாவை. வேறு வழி இல்லாமல் அந்த மாதிரி டெல்லிக்கு ஓடி போய் யார் பார்க்குது, துணை ஜனாதிபதி, முருக, விநாயக எல்லாத்தையும் பார்க்குது அந்த அம்மா. ஏன்? சொத்தையும் காப்பாற்றும், தன்னையும் காப்பாற்றும். இதே நிலைமை தான் ஓபிஎஸ்க்கு. இவர்கள் எல்லாமே அரசியலாக இருந்தாலும் சரி, திரைப்படமாக இருந்தாலும் சரி, கோடிகளில் குவிந்ததை காப்பாற்றிக் கொள்வதற்கான அதிகாரம் தான் இங்கே அரசியல்.